வாவ் வாவ் வாவ், என்ன ஒரு ஜர்னி! இந்த 11 வாரங்களில் நிறைய புன்னகை, கண்ணீர், சவால்கள் மற்றும் வெற்றிகள். இந்த 12 போட்டியாளர்களுக்கு இது கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத ஜேர்னியா இருக்கும். இவங்க புதிய நண்பர்கள் மட்டும் இல்லை, நிறைய யுத்திகளும் கற்றுக்கிட்டாங்க. இந்த சின்ன வயசுல இவங்களோட திறமை, விடாமுயற்சி இது எல்லாத்தையும் அவங்களோட சமையல் மூலமா வெளிப்படுத்தினாங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற உங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். செஃப் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியானதுக்கப்புறம் சாப்பிடுவேன். ஹெல்த்தியாக நான் 3 பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அந்த கோழிக்கிட்ட எப்படி கூட்டிக்கிட்டு பேசணுமா? இந்த வசந்தம் ஜூனியர் ஷெஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் 12 பேரும் ஒரு 12 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஹசிப், தனிதா, ஹைமான், ஹர்ஷினி, ஹெலன், இட்டாஷ், கனிஷ், நிக்கில், பர்மேஷ், பிரியஸ்ரீ, தனிஷ்கா, விஸ்வா. வெல்கம் பேக் இன் வசந்தம் ஜூனியர் ஷெஃப். ஒவ்வொருக்கும் ஒரு தனி திறமை இருக்குது, ஒரு பிளேஃபுல்னஸ் இருக்குது. இந்த 10 போட்டியாளர்களை தாண்டி 2 போட்டியாளர்கள் மாபெரும் இறுதி சுற்றுக்கு போக போறாங்க. அவங்கள பார்த்துடலாம். இதோ தனிதா. ஹலோ. தனிதா வந்து அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ். இப்போ காமா வரீங்க. இரண்டாவது போட்டியாளர் ஹெலன். ஹலோ. ஹெலன் வந்துட்டு ஒரு ஓல்ட் சோல். தயாரா இருக்கீங்களா 2 பேரும்? ஆமா. மாபெரும் இறுதி சுற்று ஃபினாலே. வசந்தத்துல முதன் முறையா சிறுவர்களுக்கான நடக்கிற சமையல் போட்டி. நீ உங்க வித் ஃபர்ஸ்ட் வசந்தம் ஜூனியர் ஷெஃப். எப்படி இருக்கு? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா? வாவ், ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ஆமா. தயாரா தான் வந்திருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு இறுதி சுற்றின் முன்னோட்ட நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். மாபெரும் இறுதி சுற்றுக்கு போக போகும் அந்த போட்டியாளர் மாபெரும் இறுதி சுற்றுக்கு போக போறது தனிதா. இந்த போட்டியில நம்ம ஹெலன் கிட்ட நிறையவே பேசியிருக்கோம். ஆனா இப்ப அவங்களோட பெற்றோர்கிட்ட பேச போறோம். வணக்கம் அம்மா அப்பா. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜாய்சி. ஜாய்சி. அப்பா நீங்க? என் பேர் ஜோசப். லூயிஸ் ஜோசப். சோ ஹெலன், இன்னைக்கு நான் உங்ககிட்ட நிறைய பேச போறது கிடையாது, அதை அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ உங்களோட அண்டவள தண்டவளத்தை நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஹெலன் வீட்ல என்ன மாதிரி ஒரு பொண்ணு? சொல்றத நல்லா கவனிப்பாங்க, எப்பவுமே கான்சென்ட்ரேஷன் அதில் இருக்கும். யார் இப்போ கிளாஸ்லயும் சரி வீட்லயும் சரி அதை கவனிச்சு அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. ரைட். அதே மாதிரி தான் காம்படிஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கான்சென்ட்ரேஷன் எது வேலை பண்றாங்களோ அதுல இதா இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்ப சமையல் வந்து எப்படி ஆரம்பமானுச்சு இன்ட்ரெஸ்ட்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அவங்க அப்பா வந்து கடைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வந்தோடனே எல்லாத்தையும் ஆயிங்க, இதெல்லாம் எடுங்க, எடுத்து வைங்க அப்படிலாம் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கட்டிங்ல ஆரம்பிச்சாங்க. ரைட். அப்புறம் உள்ள என் கிச்சன்ல நான் சமைக்கும் போது கூட வந்து பக்கத்துல நின்று பாக்குறது, டேஸ்ட் பண்றது, கருவேப்பிலை பிக்கிறது, மின்ட் லீஃப் பிக்கிறது, கொத்தமல்லி கொரிண்டர் லீஃப் பிக்கிறது, இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இல்லைங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க, அப்படியே கண்டது எல்லாம் பிச்சு 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 பிடிப்பாங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருந்ததா? ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் இன் குக்கிங் எப்போ வந்துச்சுன்னா இந்த ஷட் டவுன்ல, இந்த லாக்டவுன் பீரியட்ல டெய்லி நான் அப்போ ஒய்ஃப் வேலைக்கு போயிருந்தாங்க. ஓகே. ஸோ டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு எப்படி சமையல் ஆர்வம் வந்துச்சு? சர்க்கிட் பிரேக்கர்ல வந்து எங்க அப்பாவோட நான் குக் பண்ணுவேன். ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து சர்க்கிட் பிரேக்கர் டைம்ல வீட்லயே இருந்தாங்க. ஓகே. ஸோ ஒரு ஸ்நாக்ஸாக நான் செஞ்சு அவங்களையும் அதில் ஈடுபடுத்தி அப்போத்துலேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டெவலப் ஆச்சு. அது வந்து போன வருஷத்துலேருந்து வச்சுங்களேன். ஸோ ஃப்ரம் 12 she is interested in cooking. ஓகே. இவங்க வந்து சமைக்கும் போது யாராவது ஹெல்ப் பண்ணுவீங்களா வீட்டில்? நான் கட் பண்ணி கொடுக்கறது சம்டைம் பண்ணுவேன், இல்லைன்னா அவங்களே கட் பண்ணி பண்ணிப்பாங்க. வீட்டில் இதை ட்ரை பண்ணி யாரெல்லாம் சாப்பிட்டா? அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாருமே சாப்பிட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஷ் ட்ரை பண்ணாங்க. வாவ். எல்லாரும் என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. யாராச்சும் சொன்னாங்களா இது பெட்டரா இருக்கணும் அது பெட்டரா இருக்கணும் அப்படிட்டு? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது they said it's fine. ஹலோ, நீங்க சொல்லுங்க, யாரு பெட்டர் குக்? 2 பேருமே சமைப்பாங்க. இல்ல, ஒருத்தர் தான் சூஸ் பண்ணோம். அப்பா வந்து லைக் ஃபெஸ்டிவ் டைம்ஸ்ல தான் சமைப்பாங்க, ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்ல. ஓகே. அம்மா தினந்தோறும் சமைப்பாங்க. சரி, அப்ப இருந்தோம் யாரு பெஸ்ட்?
அப்பா இப்படி சொல்லிட்டாங்கம்மா தினந்தோறும் சமைக்கிறீங்க அப்பா வந்து ஒரு நாள் செஞ்சாலும் பயங்கரமா எடுத்துருவாங்க. விட்டு கொடுக்க மாட்டீங்க. இந்த குடும்பம் யூனிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. வண்டர்ஃபுல். ஹெலன் வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 செமி ஃபைனல்ஸ் பல வகையான டிஷஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எந்த டிஷஸ் பிடிச்சிருந்தது? அம்மா நீங்க சொல்லுங்க. அவங்க இங்க நம்ம பண்ணது வந்து எப்படி இருந்துச்சுலாம் டேஸ்ட் பண்ண முடியல. ஆமா ஆனா வீட்ல பண்ணது வந்து நான் பொட்டேட்டோ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா செஞ்சிருந்தேன். பாட்டி சமையல் அந்த கிரானி ரெசிபில. இன்னைக்கு என்ன ரவுண்ட் தெரியுமா? பாட்டி சமையல். பாட்டி சமையலா? You are absolutely right. அப்படின்னா நம்ம பாட்டி கிட்ட நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ரெசிபி அல்லது டிஷ் சரியா அதுதான் இன்னைக்கு நீங்க சமைக்க போறீங்க. இத பார்க்கும்போது பாட்டி ஞாபகம் வருதா? அந்த பொட்டேட்டோ செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா செஞ்சது. ஆமா ஹேலன் சொன்னாங்க அந்த ரவுண்ட்ல எங்க அம்மா சொல்லுவாங்க நான் தான் பெஸ்ட் குக்னு எப்ப பார்த்தாலும். அது உண்மையா? அப்படி இல்ல, ரொம்ப பாட்டியோட நீங்க தான் நல்லா சமைப்பீங்கன்னு சொன்னாங்களா? உண்மையா? பாட்டி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நான் ஏதாவது தப்பு பண்ணா லைக் பொறுமையா எடுத்து சொல்லுவாங்க. சோ யாரும் உங்களுக்கு திட்ட மாட்டாங்க? நோ. உங்க முகத்தை பார்த்தா எப்படி திட்ட முடியும் சொல்லுங்க ஹேலன். எங்க அம்மா வந்திருக்கும் போது என்ன சொன்னாங்க, நீ நல்லா சமைக்கிற. ஆமா அம்மா வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்களே. இல்ல அவங்க கரெக்டா தான் சொல்லுவாங்க. எப்பவுமே தப்பாலாம் நல்லா சமைச்சிருக்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மட்டன் சாப்ஸ் வந்து நான் சொல்லணும், இது வந்து இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது. என் பாட்டி செஞ்சு எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க எங்க அம்மா செய்யற மட்டன் சாப்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு அவங்க எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. ஓ அம்மாவும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க பாட்டியும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்ப உங்களுக்கு அவங்க சமைச்ச வகைகள்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? நான் வேலையில் இருக்கும்போது இந்த கிரானி ரவுண்டில் பாப்பா ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டேன்னு. அப்போ என்னம்மா நடந்துச்சுன்னு கேட்டேன். இந்த மாதிரி செஃப் சாப்பிட்டுட்டு கண் கலங்கினாருன்னு சொன்னாங்க. ஆமா இப்போ நீ என்னம்மா பண்ண அப்படின்னா நானும் கண் கலங்கலன்னு. ஆமா எனக்கு அம்மனை போய் எங்க அம்மா இந்த மாதிரி செய்வாங்க. கிறிஸ்மஸ்க்கு செய்வாங்க. தனி ஹெலன் ஷெஃபை நீங்க கண் கலங்க வச்சுட்டீங்க. Okay, Neman. Good job. Thank you. ஐயோ இப்ப என்ன கண் கலங்க வைக்கிறீங்களே. அது ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு ஸோ எபிசோட். அல்டிமேட்லி அதுதான் ஒரு சாப்பாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சாப்பாட்டில் உயிர் இருக்கணும். ஒரு சாப்பாடை சாப்பிட்டா அது வயிற்று பசியை போக்குறது இல்லை, நம்மளுடைய சென்சஸ் வந்து உயிர் வரும். ஸோ அப்படி என் புள்ள வந்து ஒரு டிஷ்ஷை சமைச்சிருக்காங்கன்னா அதோட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. சாப்பாடுன்னா அதான் சாப்பாடு. ரொம்ப நல்லா சொன்னீங்க. அப்புறம் கண்ணு கலங்குறோம் நானும் கண்ணு கலங்குறேன். It can't be like that. நம்ம சிரிச்சு பழகணும். என்ன பேச்சு இருக்கீங்க நீங்க? ஆனா நீங்க சொன்னதுல 100க்கு 100 உண்மை. சமைக்கும் போது அது வந்து வயிறுக்கு மட்டும் கிடையாது, மனசுக்கும் திருப்தியா இருக்கணும். அது ஹெலன் கண்டிப்பா செஞ்சிருந்தாங்க. இப்ப ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. இறுதி சுற்றுல அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க. எப்படி நீங்க வந்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? அவங்கள தைரியமா பண்ண சொல்லியிருக்கோம். வெற்றியோ தோல்வியோ பரவாயில்ல, எதுனாலும். ஓகே. ஆனா சில டெக்னிக் ஸ்கில்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த வகையில அவங்கள எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் தான் அவங்க செய்கிறாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரென்த்தை தான் நாங்கள் பண்ண சொல்லியிருக்கோம். ரைட். ஓகே. அப்போ நீங்க ஹெலன் வந்து இனிமேல் வின் பண்ண தேவையில்லை, அவள் ஏற்கனவே வின் பண்ணிட்டா. You give your best, enjoy the moments. Yeah, that's absolutely right. Enjoy the moment. Yes. அவ எப்பவுமே சொல்றது என்னன்னா, நான் இது மாதிரி நல்லா இல்லை, இது இப்படி சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லாமல் பெஸ்ட் கொடுத்துட்டு வந்துடணும். ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அவ்வளோதான், பரவாயில்ல, அப்பா நல்லா இருக்குன்னு சொல்லணும், அவ்வளோதான். பெற்றோரா இப்படி நீங்க இருக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப தனிதா அவங்க வந்து ஹெலனோட கம்ப்ளீட் பண்ண போறாங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் என்னுடைய பிளெஸிங்ஸ் ஹெலன் மாதிரி தான் எனக்கும் அவ்வளோ. நான் இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு பெரிய எனக்கு ஈடுபாடு இல்லை. பொண்ணு கேட்டுச்சு, அண்ட் இட் இஸ் எ ரெஸ்பான்சிபிள் விஷ் ஃப்ரம் ஹர், அதனால கொண்டு வந்து விட்டேன். அப்போ இங்கே வந்து பார்க்கும் போது தேர் வாஸ் 6 பாய்ஸ். தட் வாஸ் வெரி ப்ளீசிங் அண்ட் பாசிட்டிவ் அப்ரோச் ஃபார் மீ.
ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஊரில் கிச்சனில் வந்து வெறும் ஒரு ஜெண்டரை தான் பார்த்துருக்கோம். இங்கே 2 ஜெண்டர்ஸ். ஸோ எனக்கு என்னென்னா கொஞ்சம் எமோஷனலாலும் என் பொண்ணு வராமல் இன்னும் ஒரு பையன் இங்கே உட்காந்துருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் நாட்டுக்கு தேவைப்படுது. Wow. Okay, thank you so much. அத நான் வந்து I'm going to bring that back home. கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து நிறையவே என் மனசுல பதிஞ்சுது. அதை வந்து நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நிறைய யோசிக்க போறேன். நிறைய கோட்ஸ்லாம் சொன்னாரு. ரொம்ப ரொம்ப நன்றி ஹெலன். உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். நல்லா பண்ணுங்க and give it your all. இப்போ ஒரு சின்ன இடைவெளிக்கு போயிடலாம். இது வசந்தம் ஜூனியர் ஷெஃப். வெல்கம் பேக். இது வசந்தம் ஜூனியர் ஷெஃப். இறுதி சுற்றுக்கு போகும் ஹெலனோட குடும்பத்தை பார்த்தோம். இப்ப இறுதி சுற்றுக்கு போகும் தனிதாவோட குடும்பத்தை பார்க்க போறோம். வணக்கம். ஐயோ, உங்களை பார்க்கறதுலாம் எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு வரிசையா ஒரு குட் லுக்கிங் பியூட்டிஃபுல் லேடிஸ் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, நான் அம்மா. என் பெயர் பவித்ரா. நான் தனிதாவோட அம்மா. எவ்வளவு கியூட்டா ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி பேசுறீங்க. என் பெயர் பவித்ரா, தனிதாவோட அம்மா. ஓகே பவித்ரா, நீங்க? நான் தேவித்ரா, தேவித்ராவோட சித்தி. ஓகே, நான் ஷாலினி, தனிதாவோட சித்தி. பவித்ரா, தேவித்ரா, ஷாலினி. அது எப்படி? அது அப்படிதான். 3 பேரும் சிஸ்டர்ஸ். ரைட். ஸோ ஓல்டஸ்ட், இரண்டாவது, மூன்றாவது. ஆமா ஆமா. ஓகே சரி. இப்போ தனிதா வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 முடிச்சிட்டாங்க. அதை பத்தி நான் லேட்டா பேச போறேன். ஆனா வீட்டுல தனிதா என்ன மாதிரி ஒரு பொண்ணு? சுட்டி தானே பண்ணுவாங்களா? குவைட்டா இருப்பாங்களா? ஏன்னா இங்க வந்து இவங்க தான் 12 போட்டியாளர்களே. இவங்க ரொம்ப அடக்க ஒடக்கமான பொண்ணு. நான் எவ்வளவுதான் அங்க போய் நின்று அவங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டாங்க. ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. எது கேட்டாங்க ஆமா தெரியல, அவ்வளவுதான். எக்ஸ்பிரஷன் இருக்காது, இமோஷன் இருக்காது, எதுவும் இருக்காது. எப்படி இந்த ஃபோக்கஸ் இந்த வயசுல உங்களுக்கு? தனிதா சொல்லுங்க. தெரியலையா? ஃப்ளோவா வருதா? இதே மாதிரி தான் நான் வீட்டுல. கண்டிப்பா இல்ல. அந்த உறுதி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து என்ன ஒண்ணு, அது வந்து அட் ஹோம் மேபி அந்த ஃப்ரீடம் அதுக்கு இருக்கு. ரைட். ஸோ அதனால அவங்க அந்த ரொம்ப செல்லம் வேற வீட்டுல. அவங்க தான் கடைக்குட்டியா? இல்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ அதனால ரொம்ப ஃப்ரீடம் வீட்டுல. ஸோ யார் என்ன சொன்னாலும் ரொம்ப செல்லம். ஸோ ஏசு வாங்க மாட்டாங்க வீட்டுல? வாங்குறது வந்து என்கிட்ட அந்த பெட் பர்சன். ஓகே, யூ ஆர் தி பெட் காப். ஓகே ஓகே. சித்தி நீங்க சொல்லுங்க. நான் இதுக்கு முதல்ல சொல்லிட்டாங்க நான் குட் ஸ்டாஃப் தான் சொல்லணும்னு. ஸோ நோ பெட் ஸ்டாஃப். நோ பெட் ஸ்டாஃப். இந்த சித்தி கிட்ட நான் கேக்குறேன். எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்காங்க என் முன்னாடி? இப்படிதான் இருப்பீங்களா நீங்க? இல்ல தானே? சொல்லுங்க பவித்ரா. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் ஷீ இஸ் ஐ வுட் சே a good leader. ஓகே. ஸோ அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப, அதுக்கு அந்த லீடர்ஷிப் ரொம்ப பிடிக்கும். ஸோ எது எடுத்தாலும் ஷி வாண்ட்ஸ் டு பி த பெஸ்ட். ஓகே. ஸோ அது எப்படி வந்துச்சு? அது சின்ன பிள்ளையிலேருந்து ஐ நோட்டீஸ் தட் ஷி ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு பி த பெஸ்ட். ஸோ that is something that I think brought her up until to this round. Wow. Okay, ஷாலினி நீங்க சொல்லுங்க. ஏதாவது நாட்டி பண்ணுங்க. ஆமா, அது எல்லாரும் ஆக்சுவலி வார்ன் பண்ணி தான் உள்ள அனுப்பியிருக்கு. இந்த குட்டி தனிதால ஒரு சில்லி பாடி இருக்கு தானே? என்ன வார்ன் பண்ணாங்க வெளியே? ஆக்சுவலி எல்லா குட் திங்ஸாக சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிங்க. பட் அதெல்லாம் தவிர்த்து ஐ திங்க் லைக் அவங்களாம் சொன்ன மாதிரி ஷீ இஸ் ஆக்சுவலி வெரி ரெஸ்பான்சிபிள். ஓகே. ஹலோ. நீங்க என்ன செய்றீங்க இன்னைக்கு? ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே லைக் ஷீ இஸ் வெரி கிரியேட்டிவ். ரொம்ப கிரியேட்டிவாக இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் கொடுத்தா அதை வந்து அழகாக செய்யணும், நல்லா செய்யணும், அதுதான் நினைப்பாங்க. அண்ட் அ பர்சன் ஹூ டேக்ஸ் அ லாட், நிறைய வந்து முயற்சி எடுத்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ண, ஒரு தப்பு செஞ்சால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த கேரக்டர் அதுக்கு இருக்கு. தனிதா பிளேட்டிங் முடிச்சிட்டீங்களா? முடிக்க போறீங்களா? ஆமாம் மிடில் ஸ்டேஜ். ஓகே, மிடில் ஸ்டேஜ். ஓகே ஓகே ஓகே. இப்போ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 செமி ஃபைனல்ஸ். இதுல வந்து அவங்க நிறைய உணவு வகைகளை சமைச்சிருக்காங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? ஆமா நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் நான் பாஸ்தா சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு வந்து அது நான் மொத அதோட பாஸ்தா ட்ரை பண்ணி ஐ ரியலி என்ஜாய்ட் ஹர் தொம்யம் பாஸ்தா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இதை வந்து திருப்பி இதை மூடிட்டு என்ன செய்யப்படுது தெரியுமா?
I'm going to save it for later. Oh my god, எனக்கு வேணும். No. No, I'm going to save it for later. Okay? It is so good. I was very amazed அதோட இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் அவங்க சித்தி தான் கோச் பண்ணாங்க அந்த பாஸ்தா பிகாஸ் ஐ எம் நாட் பாஸ்தா பர்சன். யாரு கத்து கொடுத்தா? என்னோட அம்மாவும் என்னோட சித்தியும். இந்த சித்தி கோச் பண்ணீங்க. அவங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன் tom yum pasta, but I would say that after she improvised it, in fact, I fall in love with what she did. எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணாங்க உங்க பாஸ்தாவை? She added more like coconut milk, which I don't used to add. So things like that, and she baked it in the oven. So that's something that was new. So அது இப்போ அதோட I think I would probably want to learn from her. Actually நான் உங்களோட பாஸ்தாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு tom yum ஃப்ளேவர்னா ரொம்ப பிடிக்கும் and I think it was one of the best pastas I've eaten. ரொம்ப நல்லா இருக்கு நனிதா. எனக்கு அந்த tom yum ஃப்ளேவர் அவ்வளவு பிடிச்சிருக்கு. It was throughout. நான் ஸ்கேலப் சாப்பிடும்போதோ prawns சாப்பிடும்போதோ பாஸ்தா சாப்பிடும்போதோ அது throughout இருக்குது. burn taste கிடையாது. So worry பண்ணாதீங்க. Okay. ஷாலினி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து அந்த லக்ஸா பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து லக்ஸாவும் பண்டும் செய்கிறேன். ஆக்சுவலி நான் சொல்லி கொடுத்ததே எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? இல்ல ஆக்சுவலி வந்து அவங்க நிறைய இம்ப்ரோவைஸ் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் அதனால அந்த ஃப்ளேவர்ஸ் ரொம்ப என்ஹான்ஸா இருந்துச்சு. ஸோ லைக் அந்த ப்ரான் ஸ்டாக் யூஸ் பண்ணி அந்த கிரேவியை செஞ்சிருந்தாங்க, அந்த லக்ஸாக்குள்ள கிரேவி. ஸோ தட் வாஸ் ஹர் ஐடியா. நீங்க தண்ணி ஊற்றல, ஸ்டாக் தானே ஊற்றுனீங்க. என்ன ஸ்டாக் அது? அது ப்ரான் ஸ்டாக். ப்ரான் ஸ்டாக். எங்க இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது சமைக்கிறதுல? இதுல இந்த சாப்பாடுல இது யூஸ் பண்ணோம், அந்த நாலேஜ் ஆஃப் ஃபுட் எங்க இருந்து வந்தது? And then reason, I mean, she loves to watch those cooking shows. Okay. So adilende show, so we noticed that she has got a lot of ideas from there. Right. யார்கிட்ட முத போனாங்க இத ட்ரை பண்ணோம், சமைக்க இத ட்ரை பண்ணோம் அந்த மாதிரி? கண்டிப்பா சித்திட்ட தான். என்ன சித்தி கிட்ட? இந்த சித்தி. ஓகே, சோ இந்த சித்தி நிறைய சமைப்பாங்களா? அதனால நிறைய சமைக்க மாட்டேன். இந்த சித்தி ரொம்ப ஈஸியா குக் பண்ணுவேன். சோ அது ஈஸியா ட்ரை பண்ணி அந்த லெவல் ஆனது. ரைட். ஓகே. சரி, இப்போ டனிதா வந்து இறுதி சுற்றுக்கு போயிட்டாங்க. எப்படி அவங்க வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? ஐ திங்க் டைம் மேனேஜ்மெண்ட் டெஃபினெட்லி அந்த ஒரு டிஷ்ஷை செய்யும் போது ஐ திங்க் டு பி ஏபிள் டு அவங்க கீப் ட்ராக் பண்ணோம். சொந்தமாக ஷி ஹேஸ் டு கீப் ட்ராக் ஆஃப் த டைமிங். ஸோ அவங்களுக்குன்னு அந்த அது தெரியணும். ஓகே, கொடுத்துருக்காங்க இவ்வளவு வாரமா அவங்க வந்து எப்போதுமே டைம் பண்ணுவாங்க. எப்போதுமே டைம் பண்ணுவாங்க and she always finishes on time and அதே சமயத்தை சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. wow, nice to hear. அந்த வாட்ச் இருக்குல்ல, அதே வாட்ச்ல தான் எப்போதும் டைம் பண்ணிடுவாங்க. இது பண்ணா டைம் பண்ணிடுவாங்க. so very good time management so far. நீங்க சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் பிளேட்டிங்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் காட்டணும் இந்த ரவுண்ட்ல, because I realized that the contestants were very strong in plating as well. So that's something probably she needs to focus more on. Right. Okay, அம்மா? நான் வந்து கான்ஃபிடென்ஸ். அவங்க இப்போதான் நான் இது வரைக்கும் செஞ்சா ஓகேயா, நான் இது வரைக்கும் செஞ்சா ஓகே. நான் இப்போதான் அவர்கிட்ட சொல்லுவேன், நம்ம எது வரைக்கும் செய்கிறோம் முக்கியம் இல்லை, எப்படி செய்கிறோம் தான் முக்கியம். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸோட அது எது செஞ்சாலும் ஐம் ஹாப்பி. இப்போ நீங்க வந்து ஹெலன் கூட காம்பீட் பண்ண போறீங்க. சித்திஸ் அம்மா, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹெலன், நான் ஐ ஃபீல் அந்த பிள்ளையும் இது வரைக்கும் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வெரி குட் காம்படிட்டிவாக இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ காம்படிஷன். ஸோ காம்படிஷனாக பார்க்கணும். இட்ஸ் அ வெரி குட் ஸ்டெப்பிங் ஸ்டோன். அது இங்கே வரணும்னு அது ஆசைப்பட்டுச்சு. அதோட இன்ஃபேக்ட் அதுதான் அந்த வீடியோ பார்த்து அவங்க அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ ஃபார் மீ whether she wins or never win, இது வந்து அதுக்கு ஒரு குட் ஸ்டெப்பிங் ஸ்டோன். let her learn. அப்படியே வளர்ந்து போட்டோம். It doesn't stop here. கண்டிப்பா, she will still continue to adventure more. அது இது வரைக்கும் வந்தது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. கண்டிப்பா. டனிதா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. 2 சித்தி இருக்காங்கல்ல, எந்த சித்தி உங்களோட ஃபேவரட்? சூஸ் பண்ணோம். 2 பேருமே ஈக்குவலாக பிடிக்கும். அது அப்படி சொல்ல முடியாது, ஒன்று சூஸ் பண்ணிட்டாங்க. 50-50 சூஸ் பண்ண முடியாது. ஏன் சூஸ் பண்ண முடியாது? ஏன்னா எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அப்படின்னா இந்த சித்தி கிட்ட என்ன பிடிக்கும், இந்த சித்தி கிட்ட என்ன பிடிக்கும்? ஷாலினி சித்தி கிட்ட நான் வந்து கிவ் அப் பண்ணாத, ரொம்ப லைக் ரொம்ப மோட்டிவேஷனாக சொல்லுவாங்க. தேவி சித்தி கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து அவங்க வந்து எப்போதுமே
லைக் எனக்கு தெரியாததை வந்து என்கிட்ட சொல்லி கொடுத்து நான் எப்படி செய்யணும்னு எனக்கு முடியாதுன்னு சொன்னால் எப்படி அதை வந்து ஈஸியாக்குறதுன்னு அப்படி யோசிப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஹெலன் கூட போட்டி போட ரெடியாக இருக்கேன். Of course, yes. Okay, வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. Thank you so much. இப்போ ஒரு குட்டி இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் டனிதாவும் ஹெலோனா பார்க்க போறேன். அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போறேன். இந்த இடைவேளைக்கு போயிட்டு வந்திருக்கேன். இது வசந்தம் ஜூனியர் ஷெஃப். நமது வசந்தம் ஜூனியர் ஷெஃப்ஸ்க்கு காத்திருக்கும் பரிசுகள். முதல் பரிசு 55 இன்ச் 4K ஸ்மார்ட் டிவி, இண்டக்ஷன் ஸ்டோவ், ஏர் ஃப்ரையர் மற்றும் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ். இரண்டாம் பரிசு 14 இன்ச் மடிக்கணினி, மைக்ரோவேவ் அவன், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் மற்றும் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். அரையிறுதி போட்டியாளர்களுக்கு மினி டெஸ்க்டாப் கணினி மற்றும் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் காத்திருக்கு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். வாழ்த்துக்கள் வசந்தம் ஜூனியர் ஷெஃப்ஸ். இது வசந்தம் ஜூனியர் ஷெஃப் இறுதி சுற்றின் முன்னோட்ட நிகழ்ச்சி. இப்ப நான் ஹெலன் கூட இருக்கேன். ஹெலன், are you ready? உங்களுக்காக நிறைய ஃபயரான கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? பயம் இல்லை? ஓகே, சரி. நீங்க வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 செமிஃபைனல்ஸ் முடிச்சிட்டீங்க. இந்த ரவுண்ட்ஸ்ல எல்லாம் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் கண்டிப்பா கத்துட்டு இருப்பீங்க. என்ன கத்துக்கிட்டீங்க? ரவுண்ட் 1ல் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியம் நான் கற்றுக்கிட்டேன். பிகாஸ் வந்து வீட்டில் குக் பண்ணும்போது வந்து நான் டைம் வச்சு குக் பண்ணுறது கிடையாது. அப்படியே லேட் ஆனாலும் யாரும் என்ன லைக் வந்து இந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் செல்ல பிள்ளை, அதனால தானே அங்கே வந்து ப்ரெஷர் இருந்துச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா நான் வீட்டில் வந்து நார்மலி வந்து டைம் வச்சு குக் பண்ண மாட்டேன். இப்போது இந்த ப்ராக்டிஸிங் அப்போ மட்டும்தான் நான் டைம் வச்சு குக் பண்ணேன். இங்கே வந்து கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் தான் கஷ்டமாக இருந்தது. கடைசி 5 நிமிடங்கள். ஹெலனோட வீக்னஸ் வந்துட்டு அவங்க வந்து பேனிக் ஸ்டேஜ். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜாமான் முடியலையா உடனே வந்துட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியாது அவங்களால. அவங்க வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப், இது முதல்ல செய்யணும், இது செகண்டாக செய்யணும், தேர்டாக செய்யணும், அப்படி தான் வந்துட்டு வீட்டில் எல்லாரும் சமைப்பாங்கல்ல, அந்த ஹேபிட் அவங்ககிட்ட இருக்குது. வாட்சை பார்த்துக்கிட்டே சமைச்சிட்டு இருக்காங்க. குட் குட். இல்லை, வெங்காயம் கரெக்டாக டைம் இருக்கு. அதுக்கும் டைம் இருக்கா? ஷெஃப் வந்து நிறைய யுத்திகள் கற்றுக் கொடுத்தாரு. உங்களுக்கு எது வந்து அப்படி பதிஞ்சிருச்சு? என்னோட செமிஃபைனல்ஸில் வந்து ஷெஃப் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அந்த ரைஸ்க்கு வந்து ஹை ஃப்ளேம் வந்தால் தான் நல்லா குக் ஆகணும். இதே வந்து கோரிங் அந்த ஃப்ரை பண்ணணும், அந்த ரைஸ் ஃப்ளேவர், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரணும். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் நெருப்பு இருந்துச்சுன்னா இது டிஃபரன்ஸ் ஸ்டோரி. ஆமாம், அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் செய்யலாம். சரியா சொன்னீங்க ஷெஃப். ஸோ லைக் அந்த நாசி கோரிங் வந்து நான் இது வரைக்கும் சமைச்சது கிடையாது. அன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் வந்து என்னோடய அப்பா சமைச்சதை பார்த்தேன். ஸோ அதை பார்க்கும்போது அவர் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தாரு. ஸோ நான் கம்மி பண்ணலான்னு செஃப் கிட்ட கேட்டேன். அவர் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சது அது வந்து ஃப்ரைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் எனக்கு ரொம்ப பதிஞ்சது. ஸோ அதனால் எப்போ நான் இனிமேல் நாசி கோரிங் குக் பண்ணாலும் அதை நான் எப்போவுமே நினச்சேன். எஸ், சொல்லுங்க. உதவி தேவையா? இது வந்து மாற்ற முடியல. ஷெஃப் உதவி இல்லைம்மா, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் மாற்ற முடியல. ஐ கேன் சேஞ்ச் டு I need to change it to a lower. 9ல இருக்கு இப்போ. I need to change it to a lower. If you ask me, no need to change. Oh, okay. ஏன்னு கேளுங்க. Yeah, chef. Because nasi goreng என்ன தெரியுமா, fried not so. So you need the heat. நீங்க வந்து டனிதா கூட கம்ப்ளீட் பண்ண போறீங்க. அவங்க நீங்க பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது. பேசியிருக்கீங்களா? அப்படின்னா உங்க காம்படிட்டர் நீங்க மீட் பண்ணிட்டீங்க. ஆமா. என்ன நினைக்கிறீங்க அவங்கள பத்தி? அவங்க ரொம்ப டஃப் காம்படிட்டர். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எப்படி சொல்றீங்க டஃப் காம்படிட்டர்னு? அவங்களோட ரவுண்ட் 2 போயிட்டு இருக்கும்போது அவங்களோட டிஷ்ஷை நான் வந்து மானிட்டர் மூலியமா பார்த்தேன். அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது ப்ரெசன்டேஷன். ஸோ அதனால அவங்க ரொம்ப டஃப் காம்படிட்டர் நான் நினைக்கிறேன். ரைட். ஸோ நீங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க இறுதி சுற்றுக்கு? என்னோட பெஸ்ட் டிஷ், என்னோட ஃபேவரட் டிஷ் தான் நான் சமைக்க போறேன். ஸோ அதில் என்னோட பெஸ்ட்டு கொடுப்பேன்னு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா? ட்ரிக்ஸ்னால் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி அதே மாதிரி செய்யணும். ஓகே. அதை நான் வந்து நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடி இந்த காம்படிஷன் வரதுக்கு முன்னாடி அதை நிறைய தடவை நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஹெலன் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறாங்க. அகெயின் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த இந்தியன் குசின் தான் அவங்க ரொம்ப விரும்பி செய்கிறாங்க.
பன்னீர் பட்டர் மசாலா ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கணும். பிகாஸ் நார்த் இந்தியன் குவிசின் அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நெய்யெலாம் போடணும், எப்படி செய்கிறாங்கன்னு இருக்குது. அந்த பன்னீர் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி வந்துட்டு இந்த மாவு வந்துட்டு மேபி அவங்க பிகாஸ் ½ an hour தான் கொடுக்குறோம் நம்ம. மேபி அந்த மாவு வந்து வீட்டில் செஞ்சுட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு ரோல் பண்ணி என்கிட்ட அந்த ரோலிங் டெக்னிக் காமிச்சாங்கன்னா ஸோ கொஞ்சம் டெக்னிக் காமிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்பாத்தி டூ ஏர்லியாக செஞ்சுட்டாங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பொறுத்திருக்கு. செஞ்சு முடிச்சுட்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சப்பாத்தி செஞ்சு முடிச்சுட்டு மேலே கொஞ்சம் கீலாம் தடவி வைப்பாங்க. ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணுவாங்க டு ரிட்டைன் த ஹீட் அண்ட் ஆல்சோ த மாய்ஸ்சர். ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா வந்துட்டு ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் அவங்க கவனம் செலுத்தணும். ப்ரெசன்டேஷன் வந்துட்டு என்ன மாதிரி எப்படி வைக்கிறாங்கன்னு பொறுத்து இல்லை, அது எப்படி இந்த ஃபுட்டை வந்துட்டு ஃப்ளேவர்ஸ் அண்ட் ஹீட்டை ரிட்டைன் பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருக்குது. அந்த ஃபுட்டுக்கு தகுந்தபடி. இப்போ ரவுண்ட் 1ல் வந்து நீங்கள் சமைச்சிங்கல்ல, அதில் ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏதாவது இருந்திருக்கும்? இது தப்பாக செஞ்சுருப்பீங்க, இது இன்னும் சரியாக செஞ்சுருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது? பிளான் பண்ண 5 டிஷ்ஷில் 2 தான் என்னால் முடிக்க முடியுது. அதுதான் என்னோட முக்கியமான தப்புன்னு நான் நினைக்கிறேன். சில திங்ஸ் செய்ய முடியல, செய்யணும்னு நினச்சேன். அதனால ஓகே. அப்படின்னா உங்களுக்கு 3 வாய்ப்புகள் இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? நான் வந்து சனி சைட் அப் வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் ரைஸ்க்கு மேலே. ஸோ ரொம்ப லேட் ஆனனால லைக் ஐ குடன் குக் த சனி சைட். ஓகே. அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பண்ணியிருப்பீங்க? லைக் அந்த சனி சைடை வச்சு அதுக்கப்புறம் இன்னும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிருக்கலாம், கார்னிஷ் பண்ணிருக்கலாம் அப்படியா? ஓகே. ஸோ அதனால தான் ரவுண்ட் 2ல வந்து நான் டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தேன். ஏன்னா ரவுண்ட் 1ல வந்து நான் 3rd வந்தனால எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கல. ஸோ இருந்த 1 hourலேயே நான் வந்து ரவுண்ட் 2ல வந்து பார்ட்டி சமையல் செஞ்சீங்க. ஆமாம், செஞ்சு முடிக்கணும். சரி, பார்ட்டி சமையல்ல வந்து ஷெஃப் உங்ககிட்ட ஒன்று சொன்னாரு, ஒவ்வொரு ரவுண்ட்லயும் அவர் அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? படைக்கும் பாணியை பற்றி நீங்கள் ஒரி பண்ண முன்னாடி கிளீனினஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ணணும். ஆமாம். அந்த பிளேட்டு க்ளீன் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் டச்சா பண்ணியிருக்கலாம். உங்கள் டேபிள் சுத்தமாக இருந்துச்சு, கரெக்டணும். அதே அவ்வளோ சுத்தம் பண்ண நேரத்தில் இதையும் நீங்கள் சுத்தம் பண்ணியிருக்கலாம். ஓகே. பிளேட்டிங் பண்ணணும், அப்புறம் வந்து க்ளீனிங் பண்ணணும். ஆமா. ஸோ அந்த பிளேட்டிங், க்ளீனிங், ப்ரெசன்டேஷன் எல்லாம் நீங்க அசத்திருவீங்களா இறுதி சுற்றுல? கான்ஃபிடன்ஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க செஞ்சிருவீங்க. ஓகே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உங்களை இறுதி சுற்றுல பார்க்குறேன். ஓகே, ஹை ஃபை. செமிஃபைனல்ஸ் வந்ததே நான் வந்து ஒரு பெரிய விஷயமா தான் நினைக்கிறேன். இப்போ அதுலேருந்து ஃபைனல்ஸ் போகிறது வந்து இன்னொரு பெரிய விஷயம். ஸோ அதில் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். இப்போ டனிதா என் கூட இருக்காங்க. நான் கேட்குற கேள்விக்கு அவங்க பயந்துருவாங்களா பார்க்கலாம். டனிதா, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, செமிஃபைனல்ஸ், இந்த 3 ரவுண்ட்ஸ்லையும் நல்லா செஞ்சிருக்கீங்க தானே? ஏன் பயப்படுறீங்க? நர்வஸாக இருக்கு. நான் கேள்வி தானே கேட்க போகிறேன், சமையலே இல்லையே இப்போ. தைரியமாக பதில் சொல்லலாம், சரியா? ஓகே. டனிதா வந்து அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ், அது எனக்கு ரொம்ப பெருமை. ரொம்ப கர்ட்டியஸான ஒரு பொண்ணு. தேங்க்யூ சொல்லுவாங்க, அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, தேங்க்யூ சொல்லுவாங்க, கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, செமிஃபைனல்ஸ், இதில் வந்து உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில விஷயங்கள் நீங்கள் நல்லா செஞ்சுருக்கலாம், சில விஷயங்கள் நான் ரொம்ப பெஸ்ட்டாக செஞ்சேன் அந்த மாதிரி நினச்சிருக்கலாம். எது அது? ரவுண்ட் 1 அதை முதல் பற்றி பேசுவோம். நல்லதாக செஞ்சது வந்து என்னோட பாஸ்தா. எனக்கு நல்லா அந்த பேக் ஆனது வந்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் உள்ள அந்த நூடுல்ஸ், அந்த லிங்குவினி வந்து அப்சார்ப் பண்ணால் அது நல்லா வந்துச்சு. எனக்கு அது ரொம்ப நல்லா வந்துச்சு. நீங்கள் பார்க்க தான் குட்டி, ஆனால் உங்களுக்குள்ள நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு. என்னைக்கும் பயப்பட மாட்டீங்க, எல்லாத்தையும் ரொம்ப பல வருஷம் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. உங்களை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வேலை செய்கிறாங்க. அவங்களோட திறமைகள்லாம் என்னென்னா வந்துட்டு எண்ணெய் தெரிக்கும், அந்த கவலைலாம் இல்லாமல் நல்லா கான்ஃபிடென்ட்டாக திருப்புறது, எடுத்து வைக்கிறது, போல்டு எடுத்து வைக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட். இப்போ டவுன் ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்வீங்க? எல்லா ரவுண்டில் வந்து செமிஃபைனல்ஸில் ரவுண்ட் 2. ஓ, அந்த ட்விஸ்ட், மர்ம சுற்று, அந்த ட்விஸ்ட் வச்சாங்க, அதுவா? ஏன் சோகமா சொல்றீங்க? ஆனா அது சேலஞ்ச் தானே. ஷெஃப் சொல்லுங்க, என்ன ட்விஸ்ட்? ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? நம்மளுக்கு தெரியாது ஷெஃப். நீங்க மாறுறீங்க, போங்க டேபிள மாறுங்க, வாங்க நீங்க இங்க வாங்க போங்க. இந்த மாதிரி ஸ்வீச் பண்ண கூட ஒரு அடல்ட்ஸ்க்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பாருங்க. ஸோ அந்த வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. லைக் வித்தவுட் ட்ரைனிங் அண்ட் சூப்பர்விஷன் அவங்களால வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரெடியா? இல்ல அர்ச்சனி, ரெடியா? இல்ல, ஆனா போட்டு நம்ம ஆரம்பிச்சுதான் ஆகணும். ஓகே, ரெடி,
கெட் செட் கோ. அந்த ஸ்விட்ச் பண்ணப்ப வந்துட்டு அவங்க ரொம்ப பேனிக் பண்ணாங்க. ஆமாம், ரவுண்ட் 2ல் நான் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் ஆக்சுவலி கிவ் அப் பண்ணிட்டேன். ஆனால் அதனால தான் நான் ஒழுங்காக செய்யாமல் எல்லாம். ஓகே, எப்படி இருந்தது ஷெஃப் வந்து ஸ்விட்ச் அப்படின்னு சொன்னப்போ? ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு, டிசப்பாயிண்டட். அப்புறம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து கரெக்டாக செய்யலைன்னா நான் எலிமினேட் ஆயிருவீங்கன்னு பயந்தீங்களா? ஆனால் நான் வந்து ரவுண்ட் 2ல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணேன்னு. ஓகே, சரி. நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி சூஸ் பண்ணீங்க, ஆனால் இங்கே மேங்கோ இருக்குது. எப்படி? நான் எனக்கு தெரிஞ்சது ஆனால் பழங்கள் வந்து ஓகே தானே, பழங்கள் மட்டும் தானே, ரைட்? ஸோ பெரிய சேஞ்ச் கிடையாது. அது சுவை வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துச்சு எனக்கு டேஸ்ட் பண்ணும்போது. அவங்க அதை டேஸ்ட் பண்ணாங்களா எனக்கு தெரியாது. அவங்க டேஸ்ட் பண்ணி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹெல்த்தியாக செஞ்சேன்னு சொன்னாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கும். ஓகே, நல்லா இருக்குது. கொஞ்சம் சவர் டேஸ்ட் மாதிரி இருக்குது. ஹெல்த்தியாக டேஸ்ட் பண்ணுது எனக்கு. அவங்க இவங்க எடுத்த இன்க்ரீடியன்ட் ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது சவர் டேஸ்ட்டாக இருக்குது, இந்த ஸ்வீட்னஸ் இல்லை. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம ஷெஃப் ஆல்பர்ட் வாரம் உங்களுக்கு வந்து நிறைய யுத்திகள் கற்றுக் கொடுத்துருக்காரு. எது வந்து உங்களுக்கு அப்படியே இது நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் இது எப்போதுமே கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க? எனக்கு எப்போதுமே அந்த பீஸ்ட்டை வந்து எப்படி அது சர்க்கிளாக ஆக்கணும்னு எப்போதுமே அந்த எனக்கு தெரியும். ஆனால் எப்படி ஈஸியான வழியில் அந்த கரண்டி வச்சு செய்வாங்க அதுவா? அந்த டெக்னிக். ஓகே. ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து ஒரு கையில் வச்சு செஞ்சால் ரொம்ப நேரம் எடுக்கும். என்ன சில வாட்டி அந்த பீஸ் வந்து திக்காலைன்னா கையில் ஒட்டும். ஸோ இது வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம் கரண்டியே வச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சு. இன்னமும் அவங்க வந்து ரொம்ப வருஷக்கணக்காக சமைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுது. அவங்களும் வந்து படிப்படியாக அந்த படிக்கும் பாணி அதை காமிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. நீங்கள் ஹெலனோட போட்டியிட போகிறீங்க. ஹெலன் வந்து உங்களை பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹெலன் ரொம்ப ஸ்ட்ராங்கான கான்டெஸ்டன்ட். அவங்க ரொம்ப டேலண்டட். ஸோ அவங்க சமைச்ச வகைகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க நீங்கள் 2 பேரும். ஓகே, நேரில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப appetizing-ஆ இருக்கணும். உங்களுக்கு இருந்ததா? இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் என்னோட பர்சனல் இம்ப்ரவைசஸ் எனக்கு சிலது பிடிக்கல. ஏன்னா எது உங்களுக்கு பிடிக்கல? ஏன்னா அவங்க வந்து தட்டு எனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஏன்னா தனியவங்களுக்கு தனியான தாட்ஸ், இண்டிவிஜுவல் தாட்ஸ் இருக்கும். அதனால ஸோ ப்ரெசென்டேஷன் சொல்றீங்க. சரி. ஆனால் அவங்களோட ப்ரெசென்டேஷன் ரொம்ப மெச்சூரா இருக்கா? ஓகே. ரவுண்ட் 2ல நீங்க அந்த கிரில் ஃபுட் செஞ்சீங்களே, அப்ப ஷெஃப் உங்ககிட்ட சொல்லியிருந்தாரு நீங்க வந்து பிரசன்டேஷனை இன்னும் மேம்படுத்திருக்கலாம்னு. பிரசன்டேஷன் வாய்ஸ் அவ்வளோ இதாக இல்லைனாலும் அந்த கிரில் கான்செப்ட் இருக்கு. ஓகே ஓகே, அப்படிதானே சொல்றேன். அந்த கிரில் கான்செப்ட் இருக்கு, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. பிரசன்டேஷன் வந்துட்டு டெஃபினெட்லி அப்லிஃப்டட். போன ரவுண்டோட இந்த ரவுண்ட் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இறுதி சுற்றுல என்னெல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கலர்ஸ் வைக்கலாம். ஏன்னா கலர்ஸ் தான் நம்ம பார்க்கும் போது வாவ், நான் இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நம்மளோட தாட்ஸ் வந்து சொல்லும். அந்த மாதிரி நான் செய்ய போகிறேன். லைக் நிறைய கலர்ஸ், ரொம்ப லைக் ஒரு யூனிக் கலர்ஸாக சூஸ் பண்ணி பிளேட்டிங், அந்த கார்னிஷிங் இதெல்லாம். ஜனிதாவோட டிஷ் வந்துட்டு மட்டன் ரெண்டாங் தாக்கூஸ் வித் ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் செய்கிறாங்க. அந்த ஃப்ரைஸை வந்து அவங்க டீப் ஃப்ரை பண்ணாங்கன்னா சோகியாக ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில ரொம்ப எண்ணெய் வந்துடும் பாருங்க அந்த டைமிங்னால. மேபி பேக் பண்ணாங்கன்னா அந்த பேக்கிங்கும் டெக்னிக் இருக்குது. இந்த அவன் வந்துட்டு டோஸ்டாக அவன் மாதிரி ஹீட் மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பொறுத்து இருக்குது. அந்த ஃப்யூஷன் டெக்னிக் இருக்குது அதில். இப்போ வந்து நிறையா ரெஸ்டாரண்ட்ஸில் பிரிஸ்ட்ரோஸ்லாம் வந்துட்டு இந்த மெக்சிகன் இந்தியன் மிக்ஸ்சர் இருக்குது. ஸோ அவங்க அந்த ஆங்கிளில் போகிறாங்க. இது வந்து கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சுலபமான இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வுடன் பாட்டோ இந்த மாதிரி வச்சு செய்யலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது. டாக்கோஸ் வந்துட்டு அவங்க வாங்கிட்டு வந்தாங்களா இல்லை இங்கே வந்து டாக்கோஸ் செய்கிறாங்களா, அது வேறு பொறுத்து இருக்குது பாருங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு
மதிப்பெண்களை பற்றி பேச முடியும். என்ன நீங்க டெம்ப்ட் பண்றீங்க. சரி, இப்போ நாம ஒரு இடைவேளைக்கு போக போறோம். இடைவேளைக்கு பிறகு இந்த ஷோ கண்டினியூ பண்ண போகுது. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். லெட்ஸ் கோ டு கமர்ஷியல் பிரேக். இது வசந்தம் ஜூனியர் ஷெஃப். வெல்கம் பேக். இது வசந்தம் ஜூனியர் ஷெஃப். என் பக்கத்துல மாபெரும் இறுதி சுற்றுக்கு போகிற ஃபைனலிஸ்ட் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஜனிதா அண்ட் ஹெலன். சரி, அங்க மாபெரும் இறுதி சுற்றுல நீங்க வந்து சமைச்சு நிறைய சவால்களை தாண்டி எங்களை வந்து சாப்பாடை டேஸ்ட் பண்ண வைக்க போறீங்க. ஆனா இப்ப அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொஞ்சம் கிரில் பண்ண போறேன். சரியா? உங்களுக்கு ரேபிட் ஃபயர் தெரியுமா என்னன்னு? அவ்வளவா தெரியல. ஓகே, டைம்க்குள்ள ஆன்சர் பண்ணணும். ஆமா. சோ நான் வந்து கேள்விகள் கேட்பேன், டக்குன்னு நீங்க வந்து பதில் சொல்லணும். சரியா? அவ்வளவுதான், சிம்பிள். ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. சோ ஃபார் எக்ஸாம்பிள், ரெட் ஆர் ப்ளூ, ரெட் ஆர் ப்ளூ, நீங்க வந்து ரெட் ப்ளூ அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். ஓகே, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட், தோசையா இட்லியா? தோசை. வெனிலா ஐஸ்கிரீம், சாக்லேட் சண்டே? வெண்ணிலா. வெனிலா. ஓகே. Onions or garlic? Onions. Chicken soup or chicken curry? Chicken curry. Hot chocolate or bubble tea? Bubble tea. Okay. Paratha or biryani? Biryani. Carbonara or Hawaiian pizza? Hawaiian pizza. Ooh. Mashed potatoes or hash browns? Hash browns. Nuggets of rice? Nuggets. Noodles or cupcakes? Cupcakes. Okay. Well done. சரி, உங்களை பத்தி இப்ப கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் வந்து சில பேர்கள் சொல்ல போறேன். சரியா? அது எந்த வகைன்னு நீங்க சொல்லணும். ஓகே, ட்ரை பண்ணலாமா? Falafel. Falafel. Tagliatelle. Rigatoni. Ravioli. Fusilli. Linguine. Pasta. கரெக்ட், பாஸ்தா. இது எல்லாமே பாஸ்தா வகைகள். சரியா? ஓகே, அடுத்தது பேஸ்டிங், சாட்டே, braising, poaching, steaming, stir fry. இது என்ன மெத்தட்? Grilling. Steam. Cooking. கரெக்ட். இது எல்லாமே மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங். எஸ். இது என்ன வகையை குறிக்குது? ஓகே, shoe, puff, flaky, phyllo, short crust. Pizza crust. Short crust. Cake. Flaky, phyllo, puff, shoe. கிடையாது. பேஸ்ட்ரி வகைகள் இதெல்லாம். ஓகே, அந்த ஷூ வந்து ஆக்சுவலி SHOE கிடையாது, இஸ் CHOUX. ஆனா அது ஷூன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இது இறுதி விளையாட்டு. நான் சொல்ல போறதெல்லாம் எதை குறிக்குது? ஓகே, ஜாஸ்மின், brown, wild, arborio, parboiled, sticky, risotto, basmati. Rice. ஓகே, ரொம்ப நல்லா செஞ்சீங்க. Thank you so much. நல்லா இருந்துச்சு. Fun, right? Yeah. சரி, இப்ப ஃபன்னா இருக்கும். அடுத்தது என்ன? இறுதி சுற்று. எஸ். வசந்தம் ஜூனியர் ஷெஃப்ஸ்க்கெலாம் வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபார்மேட் வச்சுருந்தேன். சிறு பிள்ளைங்களாக இருக்கிறதுனால வந்துட்டு சுவை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து அவங்க வந்து வரணும். 40 புள்ளிகள் அதுக்கு. சுவைனா என்ன? எப்படி உப்பு கரெக்டாக இருக்கணும், டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கணும். அவங்க சொன்னது வந்து நான் வாயில் வைக்கும் போது எனக்கு தெரியணும். 30 புள்ளிகள் வந்து படைக்கும் பாணிக்கு. வீட்டில் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களால் வந்து சுவைக்க முடியாது. ஸோ பார்க்குறதுக்காச்சும் கொஞ்சம் அழகாக இருந்தால் வந்து நீங்களும் முயற்சி செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் வந்து நான் 30 புள்ளிகள் கொடுத்துருக்கேன். 20 புள்ளிகள் வந்துட்டு அவங்களோட டெக்னிக்ஸ், அது வந்து படிப்படியாக வந்து அவங்க கற்றுக்குவாங்க. ஆனால் வந்து இப்பயே ஆரம்பித்தா தான் வந்துட்டு அந்த சீரியஸ்னஸ் வரும்னு சொல்லிட்டு ஒரு 20 புள்ளிகள் கொடுத்துருக்கேன். ஹைஜீனுக்கு வந்துட்டு 10 புள்ளிகள். 10 புள்ளிகள் ஏன் 10 புள்ளிகள்? ஹைஜீன் வந்து மூவ் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்துட்டு நிறைய நச்சு உணவு அதெல்லாம் இருக்குல்ல,
அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அதுவும் தெரியணும். பல 10 பிள்ளைங்க தான் இருப்பாங்க, கொஞ்சம் மேசியாக இருப்பாங்க. நான் வந்து படிப்படியாக அவங்க முன்னேறதை பார்த்துருக்கேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நமது 10 போட்டியாளர்கள் இறுதி சுற்றை பற்றி என்ன நினைக்கிறாங்க, யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க, வாங்க பேசி தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலிஸ்ட்டில் வந்து நான் வந்து ஹெலன் வந்து ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவள் வந்து சிம்பிளான ஒரு டிஷ்ஷஸ் கொடுத்தானா ஆனால் எலிவேட் பண்ணி ஒரு குட் அவுட்கம், ஒரு நல்ல அவுட்கம்மை கொண்டு வருவாள். ஃபைனல்ஸில் நான் நினைக்கிறேன் தனிதா தான் வின் பண்ணுவான்னு. அவள் எப்போவுமே என்கிட்ட சொல்வாள், நான் இது பண்ணுவேன், நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், அவள் பதவி பண்ணது எனக்கு தெரியுது. தனிதா வின் பண்ணதுக்கு மட்டும் பண்ணது இல்லைன்னு நான் பார்க்குறேன். அவள் பேஷனட்டாக இருக்கனால தான் குக் பண்ணுறான்னு தெரியுது. நான் நினைக்கிறேன் ஃபைனல்ஸில் வந்து ஹெலன் வின் பண்ண போகிறான்னு. ஏன்னா அவள் ரொம்ப ஹம்பிளாக இருக்கா. அவள் எப்போதுமே வந்து நான் வந்து அவகிட்ட பேசும்போது அவள் சொல்வாள், நம்ம எல்லாரும் அடுத்த ரவுண்ட் போனால் நல்லா இருக்கும்ல. அதே மாதிரி ஒரு ரவுண்டு நடந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் ரவுண்டு 2 பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க. நான் நினைக்கிறேன் அந்த ஃபைனலிஸ்ட் வந்து தனிதா. ஏன்னா அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் அவங்களோட பிளேட்டிங் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக அழகாக இருக்குது. அதனால தான் அவங்க வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபைனல்ஸில் வின் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன் ஹெலன் தான். எனக்கு ஹெலனுடைய சமையல் நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். பிகாஸ் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவள் பண்ணுற சாப்பாடு எனக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கா. ஐ வாண்டட் டு வின் as well. அப்புறம் தனிதா வந்து அவள் நிறைய யூனிக் சாப்பாடுலாம் பண்ணுறா. அவளாக நிறைய கிரில் சிக்கன், லக்ஸா இதெல்லாம் நல்லா செய்ய தெரியும்ட்டுன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப குழப்பமாக இருக்குது யாரை சூஸ் பண்ணன்ட்டுன்னு. தனிதா வந்து ஜெயிக்க போகிறாங்க நான் நினைக்கிறேன். அவள் டிஷ் வந்து வேறு மாதிரி ஸ்டைலாக இருக்குது. நான் நினைக்கிறேன் ஹெலன் ஃபைனல்ஸில் வின் பண்ணுவாள். அவள் சமையல் ருசியாக இருந்தது. நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபைனல்ஸில் யார் வின் பண்ணுவான்னா தனிதா. இது ஏன்னா நான் அவள் கூட கம்பீட் பண்ணியிருக்கேன். அவள் எவ்வளோ யூனிக்காக சமைப்பா, எவ்வளோ யூனிக்காக பிளேட்டிங் பண்ணுவான்னு தெரியும். அவள் வந்து அவள் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாள். அதனால பிளேட்டிங் டெக்னிக்ஸும் நிறையா யோசிப்பாள். அதனால தனிதா தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஹெலன் வின் பண்ணுவா. ஏன்னா நான் வந்து பிக்னிக் ரவுண்டில் இருக்கும்போது அவள் வந்து ஆக்சுவலி நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டுருந்தாங்க. அவள் வந்து குட் லக், ஆல் தி பெஸ்ட் அது மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அது வந்து ரியலி டச் மை ஹார்ட். ஸோ ஐ திங்க் தட் அவள் வந்து ஃபைனல்ஸ்க்கு போவா. இந்த போட்டியில் வந்து ஃபைனல்ஸில் வந்துட்டு இருவரும் வந்து அவங்களோட பிடிச்ச ஒரு உணவை வந்து செஞ்சுட்டு வரணும் நான் சாப்பிட்றதுக்கு. அந்த உணவு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செட் பெஞ்ச்மார்க் இருக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு நான் வந்து அவங்க எப்படி வந்து அவங்க பெற்றோர் கூட பழகுறாங்க, பேசுகிறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க, எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அதை பார்க்குறதுக்காக வந்துட்டு ஒரு ட்வீஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ட்வீஸ்ட் வந்துட்டு நான் வந்து ஃப்ரெஞ்ச் ட்ரெயின் எனக்கு வந்துட்டு இனிப்பு வகையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீக்னஸ்னு வச்சுக்கோங்களேன். என் வீக்னஸ் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கு நான் ஒரு ஸ்வீட்டான ஒரு டிசர்ட் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். இந்த சுட்டீஸ் இறுதி சுற்றுல பங்கெடுக்க போறாங்க. வசந்தத்தில் முதன் முறையாக சிறுவர்களுக்கான சமையல் போட்டி நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் எவர் வசந்தம் ஜூனியர் ஷெஃப் யாரா இருக்க போறா? நிறைய சவால்கள் இருக்க போது. 2 ஜட்ஜஸ் இருக்க போறாங்க, நாங்க இருக்க போறேன். இவங்க இப்படி செய்ய போறாங்க ஐ டோன்ட் நோ, பட் தே ஆர் வெரி காம்படிட்டிவ். ரொம்ப நல்லா செஞ்சுட்டு வராங்க. மாபெரும் இறுதி சுற்று கண்டிப்பா ரொம்ப சூடா இருக்க போது. நீங்க வீட்ல இருந்து கண்டிப்பா பார்க்கணும். இது அடுத்த வாரம் நடக்க போகுது. ஸோ டோன்ட் மிஸ் இட். இது வசந்தம் ஜூனியர் ஷெஃப். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டும் அனைத்து சிறுவர்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா வந்துட்டு இந்த போட்டியில் வந்துட்டு ஒரு 30க்கு மேலே வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு அப்ளை பண்ணாங்க. நம்ம வந்துட்டு சலிச்சு ஆராய்ச்சி செஞ்சு ஒரு 12 பேர் எடுத்திருக்கோம். ஆனால் வந்துட்டு இந்த மித்தம் இருக்காங்களே அவங்களாம் வந்துட்டு மனம் வந்துட்டு தளரக்கூடாது. அவங்க வந்துட்டு முயற்சி செய்யணும், இன்னும் கற்றுக்கணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கற்றுக்கிட்டு அவங்க அடுத்த தடவை நம்ம இன்னொரு நிகழ்ச்சி பெருசாக செய்யும் போது அவங்க வந்து பங்கெடுக்கணும், அவங்களோட டேலண்ட்டை காமிக்கணும். அந்த பேஷன் வந்துட்டு இது முடிஞ்ச பிறகும் அதே கண்டினியூ பண்ணாங்கன்னா வந்துட்டு they be ready for the next வசந்தம் ஜூனியர் ஷெஃப்.